நாளைக்கு நேரம் ஐயா மோடி ஹாட்ரிக் அடிச்சிருப்பார். இந்திய நாட்டோட பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக ஐயா பதவி ஏற்க போகிறாரு. இது உங்களுக்கு ஒத்துக்க மனசு இல்லை அப்படின்னாலும் அதுதான் நெசம். இந்த ரெக்கார்டை இதுக்கு முன்னாடி நெகுரு பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டை ஐயான் தான் பண்ணது அப்படின்னு சொல்லி ஐயா பெருமையாக சொல்லிக்கலாம். இந்த ரெக்கார்டை இனிமேல் வருங்காலத்தில் பிரேக் பண்ண முடியுமான்னு கூட தெரியாது. ஏன்னா இதை பிரேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. அடுத்து இனிமேல் எத்தனை வருஷம் ஆகுமோ அடுத்ததில். அதுலேயும் பல பேர் சொல்கிறாங்க, ஏப்பா இது நாள் வரைக்கும் ஒண்டியாக போயிட்டு இருந்தவர் இப்போ வண்டியில் ஏற்றிக்கிட்டு எல்லாரையும் போகிறாப்லையே. அதை கேட்குறாங்க. சரி இருந்துட்டு போகுதுப்பா, இருந்தால் என்ன, டெஸ்ட்டு பாஸ்னாலும் பாஸு தான், டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணாலும் பாஸு தான், கூட்டணியில் போனாலும் ஒண்டியாக போனாலும் அவர் தான் பிரதமர். இப்போ அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஓகேப்பா, இந்த 10 வருஷமாக இருந்தார், அந்த 10 வருஷத்தில் அவர் பண்ண சாதனைகள் என்ன? எல்லாருக்கும் அந்த கேள்வி வரும்ல. 10 வருஷமாக இவர் இருந்திருக்கார் இல்லையா, ஏதாவது பண்ணியிருக்காரா? இருக்காரு. அவருக்கு சாதனையாகவும் இருக்குது, சில நேரத்தில் அது நமக்கு சோதனையாகவும் இருக்குது. அப்படி அவர் பண்ண அந்த 10 சாதனைகள் இந்த 10 வருஷத்தில் சும்மா ஜாலியாக இது பின் பாயிண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா கிடையாது, ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறோம். அதில் ஐயா பண்ண ஃபஸ்ட்டு பாயிண்ட் மேக் இன் இண்டியா. 2014 ஐயா வந்தப்பயே வந்தது மேக் இன் இண்டியா. ஆனால் என்னத்தை மேக் பண்ணாங்கன்னு தான் தெரில. இல்லை, நானும் பல இது தேடி பார்க்குறேன், மேக் இன் இண்டியா மேக் இன் இண்டியான்ட்டு. இது வரைக்கும் நான் வாங்கின ப்ராடக்டில் எதுலேயுமே மேட் இன் இண்டியான்ட்டு வரல. அது எலக்ட்ரானிக் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்டாக இருக்கட்டும், ஏன் மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு ப்ரௌடு மூமெண்ட்டு ஒன்று போட்டு நம்மளை ஏமாத்துனாங்க. இந்த ஃப்ரீடம் 251ன்ட்டு மேட் இன் இண்டியாவாக வரும், 250 ரூபாய்க்கு உங்களுக்கு நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி ஆட்டையை போட்டு போனாங்க. அதுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் விவரம் தெரியல. காசு போட்டவங்க போனதோட போச்சு. அடுத்து முத்ரா கடன் திட்டம். உண்மையிலேயே முத்ரா கடன் திட்டம் இந்த சவுத்து சைடு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் நார்த்து சைடு பயங்கர ஹெல்ப்ஃபுல். ஆனால் அதில் நேரடியாக எவ்வளோ பேர் பயன்படுறாங்க, ஆனால் ஏகப்பட்ட பேர் பயன்படுறாங்க சொன்னாங்க. அதிலெல்லாம் குறையெல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு நல்ல திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யூபிஐ மூலம் பணம் செலுத்தும் முறை. ஐயா பண்ண சாதனைகளில் டிஜிட்டல் இந்தியா அதுவும் ஒன்று. அதை கொண்டாந்தது 2014. யூபிஐயில் நீங்கள் மாறியே ஆகணும், எல்லாத்தையும் நீங்கள் இதிலே பண்ணுங்கள். ஆனால் கடைசியில் பேடிஎம்மே ஒழிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ ஏன்னா ஆரம்பித்து வச்சது அந்த ஐடியாவை கொடுத்ததே பேடிஎம் தான். ஆனால் அதுக்கப்புறம் அதையே அடித்து ஒழிச்சிட்டாங்க. அதே 2014 இன்னொரு சாதனை பணம் இழப்பு. 2016 டிஜிட்டல் மூலியமாக பேடிஎம்மில் வாங்கினவங்க பணம் இழப்பு மூலியமாக நாட்டையே பிச்சைக்காரன் கையேந்த நிலைமைக்கு போயிடுச்சு சார். அதில் இதெல்லாம் தான் ஐயாவோட சாதனை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐயா இதுவரை ஆட்சி பண்ணதில்லையே, ஐயாவோட பேர் சொல்கிற அளவுக்கு, பேர் நிலைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் செஞ்சுருக்கார், சாதனை பண்ணியிருக்காருன்னா அது ஐயா பண்ண அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி. 100 கோடி பேரையும் ஒரே நேரத்தில் அடித்து பிடுங்குற ஒரு கொள்ளைக்கு பேர் தான் ஜிஎஸ்டி. அதாவது எனக்கு தெரிஞ்சு அவன் அதாவது போகிறதுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி இல்லை, மற்றபடி அத்தனைக்கும் ஜிஎஸ்டி உண்டு. சில நேரத்தில் போகிறதுக்காக நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா கூட அதுக்கும் ஜிஎஸ்டி உண்டு. அதுக்கப்புறம் வந்தே பாரத், தேசிய கல்விக் கொள்கை. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை எங்கேயும் உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு எவனும் நுழையவில்லைன்னு. ஆனால் வந்தே பாரத்தை ஒரு சாதனையாக. ஆனால் அதுலேயும் என்ன சொன்னாங்க, வந்தே பாரத் ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் கிடையாது, அப்படி டிசைன் பண்ணி உங்களை நம்ப வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது சந்திராயனை. ஆனால் இதையும் ஐயாவோட சாதனையில் தாண்டா சேர்த்துருக்காங்க. அதை பண்ணது இவங்க இஸ்ரோ இல்லையா. அதான் சொன்னார்ல, ரேடாரில் நான் கீழே போகிற சொன்னேன் தவழ்ந்து இராணுவத்துக்கே நான் தாண்ட யோசனை. அந்த இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அயோத்தி ராமர் கோயில்.
ஒரு கோயில் கட்டுறது ஒரு அரசாங்கத்தோட சாதனையா? அந்த கோயில் கட்டி அவங்க அந்த கோயிலை வச்சு ஆட்சியே பிடிச்சிருக்காங்க, அப்புறம் அந்த கட்டினா அது சாதனை தானே. அதுக்கப்புறம் கடைசியில் நாட்டுக்கு பெரிய நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அக்னிவீர் இராணுவத்தில் வாடகைக்கு ஆள் எடுக்கிறதுன்றது எந்த நாட்டிலையுமே அதாவது போய் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வா, அது ஒரு ரூலாக கொண்டு வந்தீங்கன்னா ஞானம். ஆனால் சர்வீஸ் பண்ணிட்டு வா, அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு வா, இது நீங்கள் வரலாம், இருக்கலாம், தங்கலாம், 3 வருஷம் என்ஜாய் பண்ணலாம், போய்கினே இருக்கலாம். டேரா போடுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. அதை கான்ட்ராக்டர் ஒர்க்காக மாற்றி அதுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு இல்லைங்களா? இதெல்லாம் ஐயா பண்ண சாதனை. அடுத்த 5 வருஷத்தில் இன்னும் நிறையா பண்ணுவார். அதையும் நம்ம